இன்னைக்கு பல பேர் அவங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க சரீரத்துல நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட ஆவி செத்து போச்சு அப்படிங்கிறத அவங்க தெரியாம இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்போ பல பேரோட வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்பட முக்கியமான காரணம், அவங்க ஆண்டவரோட வார்த்தைய கைக்கொண்டு நடக்கல. ஆதாம், ஏவாள் 2 பேருமே ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு நடந்திருந்தாங்கன்னா, அந்த ஆவிக்குரிய மரணத்த சந்திச்சிருந்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, "என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்" அப்படின்னு சொல்லி. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இது எந்த மரணத்துக்கு சொல்லுது அப்படின்னாக்கா, இது ஆவிக்குரிய மரணத்தை பத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப முதலாவது ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். 2வது அவரோட வார்த்தையை கைக்கொண்டு நடக்கணும். இந்த 2மே நம்ம வாழ்க்கையில இருந்தாக்கா, ஆவிக்குரிய மரணம் யாரோட வாழ்க்கையிலும் நேரிட வாய்ப்பே இல்ல.